லைஃப்ல கத்துக்கிறது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருந்து கத்துக்கலாம் இல்லையா? நம்ம லைஃப்ல நம்மளோட முடிவு வரைக்கும், வாழ்க்கையோட முடிவு வரைக்குமே நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? சோ அது மாதிரி ஆயக்கலைகள் 64 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த கலைகள்ல ஒண்ணுதான் நடிப்பு. அந்த நடிப்பு அப்படின்றது நாடகம், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காட்சிகள் தான் நாடகமா இருக்கும். சோ ஒரு மனித வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை முக்கியமான விஷயங்களை மட்டும் தொகுத்து ஒரே இடத்துல கொடுக்கற மாதிரி இருக்கிறது தான் நாடகம். இதான் நாடகத்துக்கான வரையறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி கால மாற்றம் மாறிட்டே இருக்கு, காலங்கள் மாறிட்டே இருக்கோ, சோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ அதுல நாடகம் அப்படின்றது அப்டேட் பண்ணதுதான், அப்டேட்டட் வெர்ஷன் தான் பாக்குறோம்னா சினிமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ சினிமா அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஊடகமா மாறிடுச்சு. சோ இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காக, அந்த பொழுதுபோக்குன்ற விஷயத்துக்காக சினிமா இருந்தாலும் சில சினிமாக்கள்லாம் பாக்குறோம்னா டே மேக்கிங் அல்லது பார்த்தோம்னா பொழுதாக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சில சினிமாக்கள் ரொம்ப இன்டெலெக்சுவலாவே இருக்கு. அதுல நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பிளஸ் அறிவியல் பூர்வமாவும் இருக்கு, வரலாற்று ரீதியான சினிமாக்களும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா தான் விஸ்வரூபம். சோ கமல்ஹாசன் நடிச்ச விஸ்வரூபம் மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நமக்கு எக்ஸாம் ஓரியன்டா என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அது உலக வரலாறு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சோ முதல் விஷயம், இதோட கண்டென்ட் பாக்குறோம்னா அந்த விஸ்வரூபம் அப்படின்றது இதோட கேரக்டர் நேம். அது கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நடிகர். அதுல படத்துல 2 கேரக்டர் நேம்ல நடிச்சிருப்பாரு. ஒன்னு பாக்குறோம் அப்படின்னா விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர், இன்னொன்னு வசாம் அகமது காஷ்மீரி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த வசாம் அகமது காஷ்மீரி அப்படின்றது ரா ஏஜென்டா இருப்பாங்க. சோ இந்தியாவோட வெளிநாட்டு புலனாய்வுத்துறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் அப்படின்றதோட சுருக்கம் தான் அந்த ரா. வெளிநாட்டுல புலனாய்வு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அந்த நாடுகள் இந்தியாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்கள் ஏதாவது தீட்டப்படுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா அந்த ராவோட வேலை. சோ அந்த ஒரு ஏஜென்டா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டரோட பேர் பார்த்தோம்னா வசாம் அகமது காஷ்மீரி. இந்த காஷ்மீர் அப்படின்றது இப்ப எப்படி தமிழ்நாட்டுல தமிழ் செல்வன், தமிழ் அப்படின்ற மாதிரி தமிழ் வேந்தன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர்லாம் வைக்கிறோம் இல்லையா? அதாவது தமிழ் அப்படின்றத ஒரு முன்னோட்டு, அதாவது பிரிபிக்ஸ் சேர்த்துட்டு நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா? அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அதே மாதிரி காஷ்மீரை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா காஷ்மீரி அப்படின்ற மாதிரி பேர் வைப்பாங்க. சோ இவங்க இந்த ரா ஏஜென்ட் அப்படின்றவரு ஒரு இந்தியன். காஷ்மீரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாலும் காஷ்மீர் அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா இல்லையா? இப்போதைக்கு 1947 எப்போ இந்தியா பிரிட்டிஷ் சுதந்திரம் வாங்கிச்சோ, சோ அப்பவே காஷ்மீர் அப்படின்றத பிரிச்சுட்டு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடும் இந்தியா அப்படின்ற ஒரு நாடும் பிரிவடைஞ்சது இல்லையா? சோ அந்த சமயத்துல காஷ்மீர் அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு டிஸ்பியூட்டட் ரீஜனா தான் இருக்கு. சோ அப்ப அந்த ரீஜனை பொறுத்து அதோட சஃபிக்ஸ், அதாவது காஷ்மீரி அப்படின்னு சொல்லி முடிகிற மாதிரி வசாம் அகமது காஷ்மீரின்னு சொல்லிட்டு வச்ச ஒரு நேம். அதாவது இந்தியா அப்படின்றது இந்த காஷ்மீரை உள்ளடக்கியதான். அதாவது காஷ்மீர் இஸ் த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது அந்த கேரக்டரோட நேம் பறைசாற்றும். சோ அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டா இருந்தாலும் அவங்க பிரிவினைவாதத்தை அங்க இருந்துகிட்டு இருந்தாலும் அங்க இருந்த ஒருத்தர் அந்த பேர்ல காஷ்மீரின்னு சொல்லிட்டு வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது அந்த ரா ஏஜென்டோட அந்த சினிமாவோட ஓபனிங் பாக்கணும் அப்படின்னா புறாக்களை மையப்படுத்தி இருப்பாங்க, ஒரு உருவகமா வச்சிருப்பாங்க. சோ புறாக்கள் அப்படின்றது அமைதியை விரும்பின சமாதானத்துக்காக ஒரு விஷயம் தான் புறா. ஈவன் நேருவை பாக்கணும் அப்படின்னம்னா சமாதான புறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த வெள்ளை புறாக்கள் அப்படின்றதெல்லாம் கலந்துருக்கும். வெள்ளை புறாக்கள் அதை பத்தின சீன்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கும். சோ இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னம்னா, சோ ஃபர்ஸ்ட் ஓபனிங் சீன் என்னன்னா, ஒரு புறா பாக்குறோம் அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு போயிட்டு ஒரு அப்படியே அமெரிக்காவோட புல்ஸ் இருக்குல்ல, அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட் அல்லது பங்கு சந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தோம்னா இறங்குற மாதிரி இருக்கும். சோ அந்த புல் காட்டுவாங்க. சோ அந்த புல் பாக்குறோம்னா கேபிட்டலிசத்துக்கான ஒரு குறியீடு. அமெரிக்காவுக்குள்ள இந்த புறா அப்படின்றது உள்ளுக்குள்ள கிளம்புது அப்படின்ற மாதிரி. அந்த புறா பறந்து போயிட்டு அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் சிட்டில இருக்கிற அந்த பிரான்ஸ் ஸ்டேச்சு இருக்கும் இல்லையா? அதாவது பிரான்ஸ் புல் ஸ்டேச்சு, அந்த சிலைக்கு அருகால பார்த்தோம்னா போயிட்டு இருக்கும். சோ அப்போ கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரி அந்த புறா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில பறந்து மேல பக்கம் போகும்போது அந்த அமெரிக்காவோட பிளாக் இருந்துட்டு இருக்கும். சோ இது ஒரு கேபிட்டலிசத்தை சொல்லுது. இந்த கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்கும், பிரைவேட் இருக்கும். கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிருக்கும், லீஸ்ட் தலையீடு, அதாவது குறைஞ்சபட்ச தலையீடு இருக்கும். அதாவது ஒரு நாட்டுல பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த பிசினஸ் இன்டரப்ட் பண்ணாம பிரைவேட் பிளேயர்ஸ் ரன் பண்ண விட்டுருவாங்க. சோ பிரைவேட் பிளேயர்ஸ்
நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, டாக்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த பணத்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அல்லது பண்ணாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் கேபிட்டலிசம். ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு காட்சியில. அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும், உன்னை காணாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சாங் வந்து வரும். ஸோ அந்த சாங்ல வந்து பார்த்தோன்னா கதக் டான்ஸ் வந்து ஆடி இருப்பாரு கமல்ஹாசன். ஸோ ஏன் ஒரு பரதநாட்டியம் ஆடி இருக்க கூடாதா அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் வந்து நம்ம தேடி பிடிச்சோம் அப்படின்னோம்னா, அவரோட படத்துல இருக்க கேரக்டரோட நேம் வந்து பார்த்தோன்னா ஒரு கேரக்டர் வந்து விஸ்வநாத், இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா வசாம் அகமது காஷ்மீரி. அதாவது ஒன்னு வந்து ஹிந்துவோட நேம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா முஸ்லீமோட நேம். அந்த கதக் அப்படின்ற டான்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி இந்த மாதிரியான டான்ஸ்ல மொத்தம் இருக்கக்கூடிய 8 கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லக்கூடிய இந்திய பாரம்பரிய நடனத்துல வந்து ஒரு நடனம் தான் இந்த கதக் அப்படின்றது. அதாவது கதை வந்து சொல்லிக்கிட்டே வந்து பாட்டு பாடுற மாதிரியான ஒரு கதை தான். கிட்டத்தட்ட இது ஆரம்பிச்சது, இந்த கதக் அப்படின்ற இந்த நாட்டியம் அப்படின்றது ஆரம்பிச்சது ஒரு 2 அல்லது 3 செஞ்சுரி பிசி, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் வந்து ஆரம்பிச்சதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடுமெண்டா இருந்தாலும், அதாவது ரொம்ப லைம் லைட்ல வந்து வராம இருந்தாலும், ஸோ இதை வந்து 17ஆம் நூற்றாண்டு வாக்குல முஸ்லீம் ரூலர்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்த பாபர், அக்பர், ஷாஜகான் இவங்க எல்லாருமே வந்து பாக்குறோம்னா கதக் அப்படின்ற அந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாங்க. அதாவது கதக் அப்படின்ற டான்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத ராமாயணத்துல இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து வச்சுக்கிட்டு கதை சொல்ற மாதிரி இருந்து இருக்கும். அதான் வந்து இந்த கதக் டான்ஸ். ஸோ அதுக்கு வந்து பேட்டர்னேஜ் வந்து கொடுத்தாங்க. அதாவது எப்படின்னா முஸ்லீம் ரூலர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கதக் டான்சர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க இல்லையா 17ஆம் நூற்றாண்டுல, அவங்களுக்கு எல்லாம் வந்து பைசா கொடுத்து நிறைய கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து நீங்க உங்களோட கலைகளை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணாங்க. சோ அதனாலதான் இந்த கேரக்டர் வந்து பார்த்தோம்னா வசாம் அகமது காஷ்மீரி பிளஸ் வந்து விஸ்வநாத் ரெண்டும் வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்றதுனால அந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பறைசாற்றுறதுக்காக அதை உணர்த்துறதுக்காக வந்து தான் வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த கதக் அப்படின்றத வந்து வச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததா உன்னை காணாது அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வந்து ஆரம்பிக்கும். அந்த சாங்ல வந்துட்டு கமல்ஹாசன் ஒரு ஆண், ஆனா வந்து பாக்குறோம்னா தன்னை பெண்ணா நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டை வந்து சாங் வந்து பாடுற மாதிரி ஒரு காட்சி வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்து பாக்குறோம்னா அதுல போட்டிருக்க அந்த நாட்டிய மங்கைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து பாக்குறோம்னா யாரு வடிவமைச்சது அப்படின்னா அனார்கலி அப்படின்றவங்க வந்து வடிவமைச்சது. இந்த அனார்கலி அப்படின்றது யாரு அப்படின்னா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வாக்குல வாழ்ந்த முஸ்லீம் ரூலர்ஸ் இந்தியாவில் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்துல வந்து வாழ்ந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க உயிர் வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க, இல்ல அது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி டிஸ்பியூட் இருக்கு. சோ எப்படி இருந்தாலும் வந்து பாக்குறோம்னா அனார்கலி அண்ட் சலீம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காதல் கதைகள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். சோ அது வந்து ஜஹாங்கீரோட ஒரு காதலி தான் வந்துட்டு அனார்கலி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. சோ எப்படி இருந்தாலும் அந்த அனார்கலி தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து வடிவமைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பேட்டர்னேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதாவது புரோலத்தனம் அப்படின்றது, அதாவது எப்படின்னா பைசாலாம் நிறைய கொடுத்து அவங்களோட கலைகளை வந்து நீங்க ஊக்குவிச்சுக்குங்க, நீங்க வந்து வளர்த்துக்குங்க உங்களோட கலைகளை, ராமர் கிருஷ்ணரை பத்தி பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி வளர்த்து விட்ட ஒரு கலை தான் வந்து பாக்குறோம்னா இந்த கதக். சோ அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பாட்டு வந்து பாடும்போது வந்து பாக்குறோம்னா ஒரு ஆண் வந்து தன்னை பெண்ணா நினைச்சிட்டு ஒரு ஆண் கடவுளை பத்தி பாடுறது அப்படின்றது இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்துல வந்து பாக்குறோம் அப்படின்னோம்னா நாயகன் நாயகி பாவனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து தமிழ்ல வந்து ஓமேயம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இலக்கண குறிப்பெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இதே மாதிரி இலக்கிய உத்திகள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு இலக்கியத்தை வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இலக்கிய யுக்திகள். சோ அந்த ஒரு யுக்தியில வந்து நாயகன் நாயகி பாவனை அப்படின்ற மாதிரி ஒரு யுக்தி இருக்கு. சோ அது வந்து தமிழ் படிச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும். சோ அதனால அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து பாக்குறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் சாங், அதாவது தான் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஆண், ஆனா வந்து பார்த்தோம்னா தன்னை பெண்ணா நினைச்சுக்கிட்டு சோ கிருஷ்ணரை பத்தி பாடுற பாட்டு. சோ இதுவும் வந்து பாக்குறோம்னா ஒரு யுக்தி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த டான்ஸ் வந்து ஒரிஜினலா அந்த கதக் அப்படின்ற டான்ஸ் வந்து கமல்ஹாசனுக்கு வந்துட்டு கத்து கொடுத்தது அப்படின்றது பீர்ஜு மகாராஜ் அப்படின்றவர். சோ அந்த பீர்ஜு மகாராஜ் வந்து பாத்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல பிறந்த ஒரு கலைஞர். சோ அவருக்கு இப்போதைக்கு ஒரு வயசு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 இருக்கும். அவரு இந்த கதக்ல வந்து ரொம்ப எக்ஸ்போனன்ட், அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் தான் இந்த பீர்ஜு மகாராஜ் அப்படின்றது. இந்த வீடியோவை ஷார்ட்டா பிளான் பண்ணாலும் அது லென்த்தியா தான் போயிட்டு இருக்கு, எப்படி விஸ்வரூபம் 1 and 2 அப்படின்ற மாதிரி போன மாதிரி. சோ அடுத்த பார்ட் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு.